நம்மளோட மைண்ட் நம்மளோட கிரேட்டஸ்ட் வெப்பன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுதான் நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளை தூங்க விடாமல் அப்படியே தூங்கினாலும் தேவையில்லாத பயத்தையும் கனவையும் நம்ம மண்டையில் திணிச்சிக்கிட்டே இருக்கே, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட ஆள் மனசை முழுசாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க நம்மளோட எண்ணங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இதை வெறும் கதைன்னு மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. இட்ஸ் அ வார்னிங். ஹாய் எவ்ரிவன், நான் கௌதம். வெல்கம் டு மை சேனல். காலையில் 2:30 மணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு டெஸ்கில் உட்காந்துக்கிட்டு தான் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு முக்கியமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணோட பேர் அன்யா. ஒரு ஐடி எம்ப்ளாயி. எப்போவுமே ஏதாச்சும் தன்னுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. என்னதான் வேலை பார்த்தாலும் லைஃப்பில் எங்கேயோ ஸ்டக்காகி நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல்லே அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கா. ஒரு நாள் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணோட கண்ணில் ஒரு விஷயம் படுது. அது ஒரு ஆட். அந்த ஆடில் த விஸ்பர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அதில் ஒரு ப்ராமிஸ் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. வாழ்க்கையில் அல்டிமேட் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்து தரப்படும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தெரபிஸ்ட் கிடையாது, ஒர்க் ஷாப் கிடையாது. ஜஸ்ட் ஹெட்ஃபோனை மட்டும் போட்டால் போதும், ஆடியோ தானாக ப்ளே ஆகும். மற்றதெல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஆரம்பத்தில் கேட்குறப்போ அது பயமாக இல்லை. ஆனால் போக போக ஒரு மெல்லிய குரலில் ஒரு மைல்டு பிஜிஎம்மில் நம்ம நல்லா உத்து கேட்டால் மட்டும்தான் நமக்கு கேட்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸில் யூ ஆர் இன் கண்ட்ரோல், யூ வில் சக்சீட், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. போக போக அந்த வார்த்தைகள் அன்யாவுக்கு மோட்டிவேட்டடாக இல்லை. அதை அவள் கேட்கறதுக்கு மறுக்க ஆரம்பித்தாள். அப்புறம் சடனாக எழுந்துரு, இப்போவே பண்ணு, இதுதான் அதுக்கான டைம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சுது. போக போக ஹெட்ஃபோன்ஸே போடலனாலும் அந்த சத்தம் ரூம் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிது. நாட்கள் ஓட ஓட ஒரு நாள் அன்யாவோட டெஸ்கில் ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பரில் 2 சென்டென்ஸ் எழுதிருந்துச்சு. அதுவும் அன்யாவோட கையெழுத்துலேயே. கண்ணாடியை நம்பாத, அதுங்க ஒன்றை பார்த்துட்ருக்கு அப்படின்னு அது எழுதிருந்துச்சு. சடனாக அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. சுதந்திர காற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அன்யாவுக்கு பண்ணிச்சு. கரியரில் சக்ஸஸ் கொடுத்துச்சு. எல்லாருமே அன்யாவை ப்ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்யாவுக்கு தான் என்ன வாங்கணும்னு தோணுச்சோ அது எல்லாமே அவள் ஆனான். கொஞ்ச நாள் கழித்து அன்யாவுக்கு ஒரு வாய்ஸ் அகைன் கேட்குது. இந்த டைம் கேட்குற வாய்ஸ் ஹெட்ஃபோனில் இல்லை, அவளோட தலையிலிருந்து. அது என்ன சொல்லுச்சுன்னா, இட்ஸ் டைம் டு பே த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. உடனே அன்யா எழுந்திரிச்சு பயத்தோடு பார்க்குறப்போ அவளோட லேப்டாப் ஸ்க்ரீனில் யூ அக்ரி அப்படின்னு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. சடனாக எழுந்திரிச்சு அந்த ப்ரோக்ராமோட சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறான். அது வெறும் ஆட் தான். அதில் கங்க்ராச்சுலேஷன், யூ ஹாவ் பீன் சூசன் அப்படின்னு வந்துச்சு. எதுக்காக அப்படின்னு அன்யாவுக்கு தெரியல. திடீர்னு அன்னைக்கு நைட் அன்யா காணாமல் போயிடுறா. ஆனால் அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் அந்த லேப்டாப் மட்டும் திரும்ப திரும்ப அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது வெறும் ஸ்டோரி இல்லை, அந்த ப்ரோக்ராமை ஆயிரக்கணக்கான பேர் டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க. இப்படி டவுன்லோட் பண்ண சில பேர் அது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சப்கான்ஷியஸை ரீவயர் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டதுனால தான் அன்யா காணாமல் போனான். அவள் அந்த ப்ரோக்ராமை ஆன்லைனில் ஃப்ரீயாக அப்லோடும் பண்ணான். அந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி எல்லா இடத்துலையும் பரவுச்சு. ஆடு, லிங்க்கு, பாப்அப் அப்படின்னு கிடைக்கிற எல்லா சான்சஸ்லையும் அந்த விஷயம் பரவிட்டே இருந்துச்சு. நீங்களும் அந்த ஆடை பார்த்துருக்கலாம். மேபி இப்போது நீங்கள் பார்த்துட்டு கூட இருக்கலாம். ஆழ்மனசு அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனால் அதில் எப்போ நம்ம வேற ஒருத்தரை அலோவ் பண்ணுறோமோ அப்போவே அதனோட கண்ட்ரோலை நம்ம ஃபுல்லாக இழந்துடுறோம். என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, அடுத்த டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஓலைச்சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா அதை லிசன் பண்ணாதீங்க. முக்கியமாக நைட்டில் நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதை ப்ளே பண்ணவே பண்ணாதீங்க. வாழ்க்கையே நம்மளை ஒரு கெட்ட கனவு மாதிரி பயமுறுத்திட்டே இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இல்லைன்னா அதனோட பிடியிலிருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. நம்ம பிறக்கும்போதே இப்படி தான் வாழ்க்கையை நடத்தணும்,
இதைத்தான் செய்யணும்னு யாரும் எழுதி வச்சு பிறக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளோட ஆள் மனசில் என்னென்ன எண்ணங்கள்லாம் நம்ம விதைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. நான் சரியில்லை, என்னால் எதையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஆளா நீங்கள், அது உங்கள் தப்பே இல்லை. உங்கள் மைண்ட் அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கொடுமை என்னென்னா, அது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பயம் அப்படிங்கிறது உங்களோட ஆள் மனசுலேருந்து வந்தது கிடையாது. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாக மாறும்னு நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கையிலேருந்து வந்தது. உங்களோட வாழ்க்கை உங்களை சிறப்பிடிச்சு வச்சுருக்கா, இல்லை நீங்கள் அதை ஆள போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாய்ஸ் உங்களோடது. உங்களோட ஆள் மனசு எதையும் மறக்காது, ஆனால் கண்டிப்பாக மாற்றிக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எண்ணங்கள் தான் உங்களுடைய இலக்கை தீர்மானிக்குது. அதை நீங்கள் தான் ஆளணும், அதை ஆட்சி பண்ண விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஐ லைக் த வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிளாக் ஹார்ட் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.